ரெண்டாவது, இந்த படித்த பையங்க கிராமங்கள் அதிகரிக்க வேளாண்மையை பற்றிய ஒரு புறக்கணிப்பு கருத்து இருந்துகிட்டே இருக்கு. அது ஒரு அடிப்படையாகவே இருக்கு, மக்கள்கிட்ட இருந்துகிட்டு இருந்துச்சுங்க. எந்த விவசாயியுமே என்னுடைய பிள்ளை விவசாயம் செய்யணும்னு சொல்லவே மாட்டான். எந்த விவசாயி விட்டு பிள்ளையும் எங்க அப்பா நிலத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லவே மாட்டான் இந்த காலகட்டத்தில். ஏதாவது அது அப்படிதான் இருக்குது. அதனால என்ன ஆயிடுதுன்னா, இவங்களுக்கு அது ஒரு பெரிய ஸ்டேக் ஹோல்டரே கிடையாது. காவிரி விஷயங்கிறதுக்கு ஒரு ஸ்டேக் ஹோல்டரே இங்க கிடையாது. அதனால அது கட்சிகளுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதனாலதான் கவலைப்படாம இருக்கிறாங்க. ஒரு 1000-2000 ரூபாய் கொடுத்துட்டா சரியா போச்சு. நீங்க இப்ப நாங்க இந்த மேகதாட்டு இது பற்றிய ஒரு காத்திருப்பு போராட்டம் நடத்தணும். அதாவது அந்த தீர்ப்பாயத்தையே க்ளோஸ் பண்ணி புதிய தீர்ப்பாயம் கொண்டு வருவதற்கான ஒரு பில் கொண்டுதாப்புல இப்போ பிஜேபி ஆட்சியில். அப்போ அதை கண்டித்து ஒரு 19 நாள் காத்திருப்பு போராட்டம் நம்ம காவிரி உரிமை மீட்பு குழு சார்பில் தலைவர் மணியரசன் தலைமையில் நடத்தினோம். அப்போ அது நிறுத்திட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போ எல்லா கட்சிக்காரங்களும் வந்தாங்க. அன்றைக்கி அமைச்சராக இருந்தவங்களாம் அதிமுக அமைச்சரில் இருந்தாங்க. இறந்து போயிட்டார் துரைக்கண்ணன். அவர் பேசினார். அவங்க பேசும்போது தான் தெரியுது மந்திரி எந்த லெவலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. இந்த எடப்பாடியார் ஆட்சியில் விவசாயிகளுக்கு இலவசமாக இவ்வளோ கொடுத்துருக்குறோம், இவ்வளோ பட்டா கொடுத்துருக்குறோம், இதை பேசிட்டு இருக்கிறான். நான் பேசுறது காவிரிடான்னா அதுதான் மந்திரி. கரை வேட்டி கரை மாறி இருந்தாலும் அதான் அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பார். அந்த ரெட்டை வேறு கரை இருக்கு, இன்னொரு ஆள் வந்தாலும் அதான் பேசிக்கிட்டு இருப்பார். அவ்வளோதான் அவங்களுக்கு. அதனால இதை பற்றி அக்கறைப்படாததுனால அவங்களுக்கு ஓட்டு ஒன்றும் குறைஞ்சிடல. அதனால அங்கே அது ஒரு பெரிய பிரச்சனையா இல்லை. இப்போ பஞ்சாப் மாதிரி விவசாயிகள் ஒரு லாபியா இல்லை இங்கே.